இந்த அப்பளத்தை நாம எப்படா சாப்பிடுறது? முதல்ல வெயில்ல நல்லா காயிட்டோம், அதுக்கப்புறமா பிக்கப் பண்ணி சாப்பிடலாம் மோட்டோ. நண்பர்களே, இன்னைக்கு நமக்கு அப்பளம் பார்ட்டி தான். வாங்க போலாம், பார்ட்டியை ஆரம்பிக்கலாம். என்னது இது? காக்கா கத்துற சத்தம் கேக்குது. டேய் பத்துரு, அப்பளத்தை காக்கா சாப்பிடுதுடா. எல்லா அப்பளத்தையும் சாப்பிட்டு எப்படி நெக்கலா உட்கார்ந்துருக்க பாத்தியா? போனா போது விடு மோட்டோ, அதான் நம்ம கிட்ட ஏகப்பட்ட ஐட்டம் மிச்சம் இருக்குல்ல, இதெல்லாம் நல்லா காயிட்டோம், அப்புறம் நம்ம 2 பேரும் பிக்கப் பண்ணலாம். இந்த தடவை நான் வீட்டுக்குள்ள வந்து உட்கார மாட்டேன்டா, இங்கே உட்கார்ந்து அப்பளத்துக்கு காவல் காக்க போறேன். அடடா, அந்த மோட்டு உள்ள போகாம வெளியே உட்கார்ந்துட்டு இருக்கான். இப்ப என்ன பண்றது? என்னடா நடக்குதாங்க? ஆஹா, அப்பளத்தை காக்காங்க தூக்கிட்டு போது. மரியாதையா அப்பளத்தை கொடுத்துருங்க, கையில மாட்டீங்க அவ்வளவுதான். இந்த காக்காக்களை நான் சும்மா விட மாட்டேன். பத்துலு, என்ன அபாயத்தங்க ஊதுற? என்னாச்சு மோட்டோ? ஒவ்வொரு காக்காவும் மறுபடியும் வந்து அப்பளத்தை தூக்கிட்டு போய் சாப்பிட்டுருச்சுடா. அதுங்களதான் இவன் மேலேயா வேணும்? இது மோட்டு பத்துலோட அலறல் சத்தமாச்சு. இவனுங்க கத்துறாங்கன்னா கூடவே சேர்ந்து ஒரு 10 பேரையும் கத்த வைப்பானுங்களே. எங்க இருக்கானுங்க அவனுங்க? எங்க இருக்கானுங்க? நான் உடனடியா இங்க இருந்து எஸ்கேப் ஆகுறேன். கடவுளே, வேணா விட்டுடுங்க. மேல இருந்து வந்து அடிக்கிறானுங்க, கீழே இருந்து வந்து அடிக்கிறானுங்க. என்ன இவனுங்க நிம்மதியாவே வாழ விட மாட்டானுங்க. என் இடுப்ப உடைச்சிட்டானுங்க. அப்பளத்தை காய வச்சா 2 தடவை காக்காக்க வந்தா அப்பளத்தை எல்லாம் கொத்திட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் அந்த காக்காக்களை அடிக்கிறதுக்காக போனா ஏறி மேல எதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? என் உயிர் நண்பா, என் உடன்பிற சகோதரா, நீ எதுக்கும் கவலைப்படாதப்பா. நான் உனக்கு ஒரு அற்புதமான கண்டுபிடிப்பை தரேன்பா. அது உனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை நீ பயன்படுத்தினா அந்த காக்கா நீ இருக்கிற இடத்துக்கு வரவே வராது. என்ன நம்புப்பா. இதுதான்ப்பா நான் சொன்ன கேஜெட், க்ரோ ஸ்கேரிங் கேஜெட். இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இனிமே தினமும் காக்காய்களை பழி வாங்க போறேன். எதுக்காகடா ராத்திரி நேரத்துல அதுங்களை தொந்தரவு பண்றேன்? அதுக்கு மட்டும் என்னுடைய அப்பளத்தை சாப்பிடலாமா? அதனால தினமும் அந்த காக்காய்களை பழி வாங்கியே தீருவேன். மரியாதையா என் வீட்டை விட்டு தூரமா போயிடுங்க, இல்லனா ராத்திரி யாருமே தூங்க முடியாதபடி நான் பண்ணிடுவேன், தெரியுமா? அந்த மோட்டு வேணும்னே நம்மள தொந்தரவு செய்ய பாக்குறான். அவன் யாரு நம்மள தொந்தரவு பண்றதுக்கு? நம்ம பலம் என்னன்னு அவனுக்கு காட்டியே ஆகணும். அப்படின்னா அந்த மோட்டு அவன் வீட்டை விட்டு வெளியே வராத மாதிரி பண்ணிடலாம். ஆஹா, காக்கா இங்க ஒண்ணு கூட இல்ல. தெருவெல்லாம் சுத்தமா இருக்கு, அமைதியா இருக்கு. பாத்தியா? ஏன் அப்பளத்தை சாப்பிட்டதுக்கு இதுதான் உங்களுக்கு தண்டனை. டார்கெட் ஆரம்பிக்கலாமா? சரியா டார்கெட்டை ஹிட் பண்றவங்களுக்கு பரிசு அளிக்கப்படும். பூசணிக்கா மாட்டேங்க, நீ கொடுத்த எண்ணத்தினால
காக்காக்க பயந்து ஓடலடா. அதுக்கெல்லாம் எனக்கு விரோதியா மாறி என் தலையில அப்பளத்தை சுட்டுச்சுடா. டார்கெட் பண்ணி அடிக்க ஆரம்பிச்சு தலையெல்லாம் பாடுறா எப்படி ஆகி போச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் எங்க மண்டையில கொத்தி இருந்த பழசெல்லாம் நாங்க மறந்து இருப்போம். உன்னையும் தாண்டா கஜ கஜா நாங்க மறந்து இருப்போம். காக்கா கிட்ட இருந்து தப்பிக்கிறது இல்ல, எனக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதப்பா. நீங்க மாறு வேடத்துல வீட்ல இருந்து கிளம்புங்க. அப்படின்னா காக்காக்கு உங்களே அடையாளம் தெரியாது. நீங்க பிரச்சனை இல்லாம சுத்தலாமாப்பா. அட என்ன இது, இந்த வீட்ல இருந்து லேடிஸ் வெளியே வராங்க. நான் ராத்திரியில இருந்து செக் பண்ணிட்டு தானே இருக்கேன். வீட்டுக்குள்ள லேடிஸ் யாருமே போலியே. அவங்க இப்ப மாறு இடத்துல போயிட்டு இருக்காங்க. நண்பர்களே, நம்ம டார்கெட் வந்துட்டாங்க, வாங்க அட்டாக் பண்ணலாம். இதுதான் நம்ம டார்கெட், அட்டாக் பண்ணுங்க. எங்களால வெளியே தலை காட்ட முடியல. காக்காலாம் சேர்ந்து எங்களை வீட்டை விட்டு வெளியே வர விடாம பண்ணுது. சுத்தி சுத்தி அடிக்குது. When சிங்கம் is here, don't worry, நான் இதோ வந்துடுறேன். நான் இருக்கல. உங்களுக்கு ஆபத்துல காப்பாத்துற நண்பர் இருக்கும் போது நீங்க எதுக்காக பயந்துட்டு இருக்கீங்க? சொல்லுங்க, உங்களை எந்த காக்கா தொந்தரவு பண்ணிட்டு இருக்கேன்? சொல்லுங்க 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 சொல்லுங்க. ஒரு காக்காவா இருந்தா சொல்லலாம் சார். ஒரு 10-15 காக்கா ஒண்ணு சேர்ந்து எங்களை கும்மி அடிக்குது. மோட்டு பத்துல நம்ம கூட சண்டை போடுறதுக்காக போலீஸ கூட்டிட்டு வந்திருக்காங்க. அட்டாக்! இந்த சிங்கத்தோட குறியிலிருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அதாவது இம்பாசிபிள். மரியாதையா சொல்ற, கிளம்பிடுங்க கிளம்பிடுங்க கிளம்பிடுங்க. இந்த சிங்கத்தை பிடிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அதாவது இம்பாசிபிள். சார் அப்படியே ஸ்ட்ரைட்டா போங்க. ரைட் ரைட் ரைட். பின்னாடியே வருதுங்க, பார்த்து ஓட்டுங்க. மரியாதையா போயிடு. நான் சும்மா விட மாட்டேன். ஷூட் பண்ணிடுவ, ஜாக்கிரதை. அம்மா, ஆஹா, சிங்கம் சார் எழுந்துருங்க. மயக்கம் போட்டு விடுறதுக்கான நேரம் இது இல்ல. எங்க போய் ஒளிஞ்சிட்டு இருக்காங்கன்னு தெரியலையே. ரொம்ப ஜாலியா இருந்துச்சுல்ல. அங்க பாருங்க, எக்கச்சக்கமான அரிசிங்கெல்லாம் கிடக்கு. சரி வாங்க, அட்டாக் பண்ணி டயர்டாயி பசி எடுத்துருச்சு. அச்சோ, நாமெல்லாம் இந்த வலையில மாட்டிக்கிட்டோமே. இந்த வலை வேற ரொம்ப பலமா இருக்கு. இப்போ என்ன பண்றது? என்னோட பொண்ணு அந்த கோட்ல இருக்கா. அவளை யார் பாத்துக்க போறா? அங்க நம்மளால எப்படி போக முடியும்? நல்ல வகையா மாட்டிக்கிட்டீங்களா? இதுவரைக்கும் எங்களுக்கு ஏகப்பட்ட தொந்தரவு கொடுத்தீங்கல்ல, அதான் கடவுள் உங்களுக்கு தண்டனை கொடுத்திருக்காரு. இந்த வலைய விரிச்சவன் உங்களை புடிச்சிட்டு போகத்தான் போறான். ப்ளீஸ் தயவு செஞ்சு எங்களை காப்பாத்துங்க. எங்க பசங்க எல்லாம் கூட்டுல அங்க தனியா இருக்காங்க. நான் இல்லாம அவங்களால வாழவே முடியாது. ப்ளீஸ் தயவு செஞ்சு விட்டுருங்க. நான் போலன்னா என் குழந்தைங்க நிலைமை என்ன ஆகும்? சரி சரி, நீ அழாத. எனக்கு பார்க்க பாவமா இருக்கு. நானே காப்பாத்துறேன். நீ ரொம்ப
மோசம்னு நினைச்சோம். ஆனா நீ அவ்வளவு ஒண்ணும் மோசம் கிடையாது. உண்மையிலேயே நீ ரொம்ப நல்ல மனுஷன்தான். என்ன மன்னிச்சுடு. தயவு செஞ்சு எதையும் மனசுல வச்சுக்காத. இல்ல இதுல உன் தப்பு எதுவும் இல்ல. என் தப்பு இருந்தது. ராத்திரி உங்களை தூங்க விடாம நான் பண்ணல. அதனாலதான் எனக்கு இந்த தண்டனை. இன்னையில இருந்து நாம எல்லாரும் நண்பர்கள், ஃப்ரெண்ட்ஸ். பாசக்கார பயலுகடா. கண்டுபடாம சாப்பிடுங்க பிள்ளைங்களா. கூடி வாழ்ந்தால் கோடி நன்மைடா. சாப்பிடுற நேரத்துல தத்துவம் சொல்றான் மடப்பையன்.